அவரு அரபு நாட்டுல ஒரு கழுதையில போயிட்டு இருந்தார். அந்த காலத்துல கழுதையில போயிட்டே இருப்பாங்க. கிராமத்துல கூப்பிட்டாங்க, முல்லா முல்லா முல்லா, நிக்கல. 2வது நாள் கழுதையில போனார், முல்லா முல்லா, நிக்கல. 3வது நாள் நிக்கல. 4வது நாள் என்ன பண்ணாங்க, கிராமத்து பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கழுதையை பிடிச்சி நிப்பாட்டாங்க. அவர் பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அவர் கேட்டாங்க, ஏன்னா நாங்க கிராமத்துல எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க கூப்பிடுறோம் நிக்காம போற, நீ அவ்வளவு பெரிய ஆளா? அவர் சொன்னார், நானா நிக்காம போனேன், கழுதை நிக்காம போச்சு. நீ ஏதாவது கேட்கறதா இருந்தா கழுதைட்ட கேளு. கழுதை நீ தானே ஓட்டுற. இப்ப முல்லா சொன்னாரு, இந்த கழுதையை பத்தி உனக்கு தெரியாது, இது சண்டி கழுதை. நான் கிழக்க போனா மேற்க போகும், தெற்க போனா வடக்க போகும். நான் 3 விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆஃப்டர் ஆல் இது ஒரு கழுதை தானே. நம்ம சொல்றது கழுதைக்கு புரியவே புரியாது. கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு சொல்லி, அது தெற்க போனா தெற்குல இருக்கிற வேலையை முடிச்சுப்பேன், வடக்குல போனா வடக்குல இருக்கிற வேலையை முடிச்சுப்பேன், கிழக்குல போனா கிழக்குல இருக்கிற வேலையை முடிச்சுப்பேன். கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. The moral of the story is, நாமும் சில கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு